ஜெயம் பெற்றவர்களே எழுப்புதல் கால ஊழியர்களாக இருப்பார்கள். காலங்கள் பிரிக்கப்படுகிறது. கால ஊழியர்கள் என்பவர்கள் வேறு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலமாக ஊழியர்களாக தேவன் தேவன் அபிஷேகம் பண்ணி இந்நாள் வரை கர்த்தர் பயன்படுத்தி வந்தார். இனி வருகிற இந்த நாட்கள், இந்த காலம் கடைசி கால ஊழியர்கள் அவர்களே எழுப்புதல் காலத்தில் கடைசி காலம் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. கடைசி கால எழுப்புதல் தான். கடைசி காலம் என்பது ஒரு எழுப்புதல் துவங்குகிறது. இந்த எழுப்புதலுக்காக தேவன் புதிய ஊழியர்களை தேவன் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்த பல காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். போன வாரத்திலே ஜெயம் பெற்றவர்களே எழுப்புதல் கால ஊழியர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த வாரத்துல கடைசி கால ஊழியர்கள், எழுப்புதல் கால ஊழியர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கும்? உலக ஜனங்களுடைய சுபாவத்திற்கும் மற்ற ஜனங்களுடைய சுபாவத்திற்கும் கர்த்தர் பயன்படுத்த போகிற எழுப்புதல் கால ஊழியர்களுடைய சுபாவம் வித்தியாசமானது. அது விசேஷத்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை குறித்து வேதத்தின் வழியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டு அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். வேதத்தில் இந்த லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த பகுதியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்வார் என்றால், இங்கே ஒரு கதையாக ஏதோ ஒரு ஓமையாக இல்ல சொல்லவில்லை. ஆண்டவர் அங்கே உண்மையாய் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுகிறார். அங்கே அந்த மனிதனுடைய லாசரு என்கிற ஒரு மனிதன், ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு வசதி இல்லாதவனாக, பிச்சை எடுத்து யாராவது உணவு கொடுத்தால் அவன் பசியை ஆற்றிக் கொள்ளக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய பெயர் வேதத்தில் அவனுடைய பெயர் ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாரே ஒழிய அவன் பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை, பரலோகத்திலும் எழுதப்படவில்லை. ஆனால் அவர் ஆண்டவராய் இயேசு லாசரு என்கிற ஒரு பெயரை குறிப்பிடுகிறார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை உண்மையாய் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த காரியம் எப்பொழுது நடந்திருக்கலாம் என்று பார்த்தால், மோசேயின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த 2 பேருடைய வாழ்க்கை குறிப்பை குறித்து, உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும்
மரணத்துக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில சம்பவித்த காரியங்களை குறித்தும் அங்கே ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே பூமியில் உயிரோடு இருக்கிற காரியங்களை குறித்து சம்பவிக்கும் என்பதை இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, நிரூபிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு தெரியாது. ஆண்டவராய் இயேசு தன் ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் நீர் மறைத்து பாலகருக்கு உம்மை வெளி சொல்கிறார். உங்கள் கண்கள் காண்கிறவைகள் மரணத்திற்கு பிறகு என்ன சம்பவிக்க போகும் என்பதை காணக்கூடிய, அந்த காட்சிகளை அறியக்கூடிய கண்கள் காதுகள், உங்கள் கண்கள் காண்கிறவைகளும் காதுகள் கேட்கிறவைகளும் இருந்தபடியால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். ஒரு தரம் மரித்த பிறகு மனுஷனுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன், இந்த மனுஷன் மரித்தான். மரித்த பிறகு அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. என்ன நியாய தீர்ப்பு? பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான், எரிகிற அக்கினியிலே அவன் வேதனைப்படுகிறான். மரணத்துக்கு பிறகு சரீரம் இல்லையே, நம்ம சரீரம் தான் பூமியில அடக்கம் பண்ணிடுறோமே. ஒரு மனுஷனுடைய ஆத்மா தானே வெளியே வரும், அது எப்படி பாதாளத்தில் வேதனைப்படும்? மரணத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு மரண சரீரம் கொடுக்கப்படுகிறது. அந்த சரீரம் அக்னியிலே வேகும்போது, இந்த சரீரம் வெந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சரீரத்தை, நம்ம இப்ப இருக்கிற மாம்ச சரீரத்தை நெருப்புல வெந்துச்சுன்னா அது வெந்து அப்படியே சதை அப்படியே கீழே அப்படியே எரிஞ்சு அப்படியே கீழே விழும். எரிய அந்த சதையெல்லாம் வெந்து வெந்து வந்து கீழே அப்படியே விழுந்துட்டு போகும். இந்த மாம்ச சரீரம் இருந்தாதான் அப்படி விழும். ஒரு ஆவியின் சரீரத்தை எரிக்க முடியாது. ஆனா ஆவியின் சரீரம் என்பது வேறுதான். மரித்த உடனே ஒரு மரண சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது அக்னியிலே வேகும்போது எரிந்து விழும். மறுபடியும் அந்த சரீரம் உருவாகும், எரிந்து விழும். இதெல்லாம் ரகசியமான காரியங்கள். இதை பற்றி அறிவு நமக்கு இல்லையே. இந்த மனுஷன் பாதாளத்தில் வேதனை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவன் என்ன பாவம் செய்தான்? இந்த ஐஸ்வர்யமானுடைய பாவம் என்ன? இவன் எந்த பாவத்தினாலே? அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் அவன் ஆண்டவராய் இயேசுவிடத்திலிருந்து கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை குறித்து சொன்ன காரியம், இவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது, மரணத்துக்கு பிறகு ஒரு இளைப்பாறுதல் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். இங்க ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன் இருக்கிறான். இவன் செய்த பாவம் என்ன? நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:17 வாசிங்க சத்தமா. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய பாவம் என்ன? அவன் நன்மை செய்கிற ஒரு சுபாவம் அவனுக்கு இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது நன்மைனா என்னது? என்ன நன்மை செய்யணும்? என்ன நன்மை செய்யணும்? மீகா 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். மனுஷனே நன்மை இன்னது என்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஒன்னாவது காரியம் நியாயம் செய்து, இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து, மூன்றாவது காரியம் மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை என்ன சொல்லி இந்த காலகட்டத்தில் நம்ம காரியத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:1-3 வசனம் உங்களை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நன்மைனா என்னங்கிறது இன்னொரு காரியம் சொல்லுது. நான் பிரதானமாய் ரொம்ப முக்கியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் செய்யும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாயிருக்க. நன்மை என்றால் என்ன? எல்லா மனிதர்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செய்ய வேண்டும். நமக்கு ஜெபிக்கணும். பக்தினா என்னது? ஒரு விண்ணப்பம், வேண்டுதல் செய்கிறவன், விண்ணப்பம் செய்கிறவன், தெய்வத்தை நோக்கி வேண்டிக் கொள்கிறவன். அதுதான் தேவனை அறியாத ஒரு காலம் எனக்கு இருந்தது. கடவுள் யார் என்று எனக்கு தெரியாது. தேவனை அறியாத காலத்திலே என்னுடைய விண்ணப்பம், ஒரு தெய்வத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது என்னுடைய ஜெபங்கள் எல்லாமே சுயநலம் நிறைந்ததாக இருந்தது. எனக்கு எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெய்வத்தை அறியாத முன்பு அநேக தெய்வங்களை, பல கோயில்களுக்கு நான் போவேன். பல கோயில்களுக்கு போய் நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒன்று, சாமி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நல்லா எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, நோய் நொடி வரக்கூடாது, என் குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. மற்றபடி என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுதல் அதை தாண்டி போகாது. இதுதான் என்னுடைய விண்ணப்பம். தெய்வனை இயேசுவை அறியாத காலத்திலே பல வருடங்களாக இதுதான் என்னுடைய விண்ணப்பம், ஒரு தெய்வத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்த பிறகு மற்றவர்களுக்காக, எனக்காக வேண்டிக் கொள்வது குறைவாக இருந்தாலும் பிறருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறருக்காக ஜெபிப்பது, மற்ற கஷ்டப்படுகிற, வியாதிப்படுகிற, துன்பப்படுகிற, வேதனைப்படுகிற பிறருக்காக பாரப்படுவது, பிறருக்காக ஜெபிப்பது என்பதுதான் தேவனை அறிந்த ஒரு மனிதனுடைய ஒரு நிச்சய அடையாளமாக இருக்கிறது. இயேசுவை அறிந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் என்றால், ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனுடைய அடையாளம் என்றால், கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் அவனுடைய முதல் துவக்கமே பிறருக்காக வேண்டுதல் செய்வது. பிறருக்காக வேண்டுதல் செய்ய செய்ய இவனுடைய தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முதலாவது போதிப்பது என்ன? எது நன்மை? எல்லா மனுஷருக்காகவும், உனக்காக நீ வேண்டிக்கொள் என்று சொல்லல, எல்லா மனுஷருக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். உன் கண்ணிலே பார்க்கிற கஷ்டப்படுகிற ஜனங்கள், பசியா இருக்கிற ஜனங்கள், அநேகருக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்கள், தேசத்தில் உள்ள, உன் தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாருக்காக வேண்டிக்கொள். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நன்மையாயிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:23. 1 சாமுவேல் 12:23 சொல்கிறது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், நான் உங்களுக்காக விண்ணப்பம் ஜெபம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய். சாமுவேல் இங்க சொல்றாரு, நான் உங்களுக்காக விண்ணப்பம் ஜெபம் செய்யாதிருப்பேனாகில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன்.
கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். ஜெபம் செய்யாததே பாவம் தான். ஜெபம் செய்யாதவன் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஜெபத்துல தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. ஜெபம் என்றால் எதற்காக? தேவனை அறியாதவர்கள் தனக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் பிறருக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். பிறரை குறித்த ஒரு பாரம், பிறரை குறித்த ஒரு கரிசனை வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான். அவன் சொல்கிறான், பைபிள்ல வேதம் இருக்கிறது. வேதத்திலேயே எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ சத்தியங்கள் இருக்கிறது. எல்லா கற்பனைகளிலும் பிரதான கற்பனை என்னவென்று அவன் ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உன் தேவனாகிய உன்னை படைத்தவரும் உன்னை தாயின் கருவிலை சிருஷ்டித்தவருமாகிய உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. அது முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை விட வேற கற்பனைகள் பைபிளே அதான் எல்லாம் அடங்கிட்டார். பைபிள் முழுசு, வேதாகமம் முழுது இந்த 2 வசனத்துல இதுதான் குறிப்பிட்டு, இதுதான் முக்கியப்படுத்துகிறது. பிரதான முக்கியமான கற்பனை. தேவன் எழுதி வைத்த எல்லா சத்தியத்திலும் இந்த 2 காரியம் தான். உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்ப பிறனில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை, நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் கடவுளை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவானால் அவன் பிறரை நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்கிறவனாய் இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். மனுஷனே, நன்மை என்னதென்று இந்த ஐஸ்வர்யவானுடைய பாவம் என்ன? நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் இவன் ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறான். ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், மோசேயின் காலத்தில் வாழ்ந்தவன், தேவனுடைய கட்டளைகளை அறிந்தவன், தேவனுடைய 613 பிரமாணங்களை அறிந்தவன். ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவன். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் இவன் அந்த நன்மையை செய்யாமல் இருந்தானே, அதுதான் பாவம். கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்திருந்தும் அவனை மீறினான். உபாகமம், வேதம் சொல்கிறது, உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. எளியவர்கள், தரித்திரர்கள், கஷ்டப்படுறவங்க தேசத்துல இருக்கதான் செய்வாங்க. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உபாகமம் 15:9வது வசனத்தை வாசிங்க. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடுக்காமல் நீ கொடுக்காமல் மறுத்து அவன் மேல் உன் கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அமைய விடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். ஏழாவது 8வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரனில் எளியவன் ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து. இங்க சொல்றாரு, இருதயத்தை கடினப்படுத்தாத. இந்த ஐஸ்வர்யவான் நல்லா சம்பிரமாய் சாப்பிட்டு புசித்து அவன் நல்லா குடிச்சிட்டு இருக்கிறான்.
அவனுடைய வாசலிலே அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் படுத்துட்டு இருக்கிறான். சாப்பாடு இல்ல, ஒருவேளை ஆகாரம் கூட இல்ல, பசியா படுத்து கிடக்கிறான். லாசரு வாசல் அருகே அவன் மேஜையிலிருந்து ஏதாவது கீழே விழுமா, அதை கூட சாப்பிடலான்னு ஆசையா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்வதற்கு, ஒருவேளை பசியாட்டுவதற்கு இவனுக்கு மனமில்லை. இருதயம் கடினம். இருதயத்தை கடின இலக, இருதயத்திலேயே ஒரு கடினத்தன்மை, சுயநலமாக வாழ்கிறவன். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் தேசத்துல எத்தனையோ லட்சக்கணக்கான, ஒரு மாவட்டத்துல, ஒரு மாநிலத்துல, ஒரு தேசத்துல பல கோடி லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல அதிகமா ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் குறைவா இருப்பாங்க. ஏழைகளும் தரித்திரர்களும் ஏராளமாய் திரளா லட்சக்கணக்கா இருப்பாங்க. ஒரு தேசத்துல ஒரு 10 லட்சம் ஜனங்க ஒரு மாவட்டத்துல இருக்கிறாங்கன்னா 10 லட்சம் ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் பூமியில விளைய செய்கிறார். 10 லட்சம் ஜனங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் எல்லா நன்மைகளையும் தேவன் பூமியில உண்டாக்குகிறார். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு மனுஷனிடத்துல போய் செய்கிறது. அவன் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியவன். ஒரு மனுஷன் எல்லா பணத்தையும் எல்லா செல்வங்களையும் தானே அடக்கி கொண்டு அவன் அவன் தன் கையை தாராளமாய் திறந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பானால் இந்த தேசத்துல பசியா இருக்கிறவங்களே கிடையாது. ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுற ஜனங்க நம்ம தேசத்துல இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லா ஜனங்களுக்கும் தேவன் பூமியில விளைவிக்கிற தானியங்கள் எல்லா மனுஷனுக்கு தேவையான தானியத்தை தான் விளைவிக்கிறார். எல்லா மனுஷனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவன் தன்னுடைய பங்களை எல்லாம் சரியா செய்கிறார். ஆனா கொடுக்க மனசில்லாத மனிதர்கள், இன்னைக்கு அநேக ஏழைகளும் பசியா இருக்கிறவர்களும் பட்டினி கிடந்து சாகிறவர்கள். ஏன்? ஒரு மனுஷன்கிட்ட எல்லா செலவும் இருக்குது, அவன்கிட்ட எல்லா தானியமும் இருக்குது, அவனுக்கு உதவி செய்ய மனதில்லை, நன்மை செய்ய மனதில்லை. மனுஷனே நன்மை என்னது என்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இவன் செஞ்சது நியாயமே இல்லை. இவ்வளவு செல்வம் இருக்குது, இவ்வளவு ஆகாரம் இருக்கிறது, வகை வகையான ஆகாரத்தை அவன் புசிக்கிறான், வகை வகையான பானங்களை அவன் பானம் செய்கிறான். ஆனால் தன் கண் எதிரே இருக்கிற லாசருக்கு அவன் உதவி செய்ய மனதிலேயே. நியாயம் இவன் செய்தது நியாயம் தானா? ஆண்டவர் கேட்கிறார், நீ நியாயம் செய். நீ செஞ்சு, உனக்கு இவ்வளவு வசதி இருந்தும் உனக்கு கையில உனக்கு வசதி இல்லை, திராணி இல்லை, பிரச்சனை இல்லை. உனக்கு இவ்வளவு வசதி இருந்தும், உனக்கு இவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் உள்ள இருந்தும் உன் கண் எதிரே ஒருவன் பசியா இருப்பதை பார்த்து நீ செய்தது நியாயம்தானா? தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எதற்காக? உன் தேவைக்கு மீதியா இருப்பது எல்லாம் ஏழை 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 எளிய ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. ஆனால் அவன் செய்தது நியாயமே இல்லை. அவன் செய்தது நியாயம்தானா? நியாயம் செய்ப்பா. உன் கையில இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் தானியங்களையும் செல்வங்களையும் கொடுத்திருக்க, உன் கண் எதிரே இருக்கிற ஒருவனுக்கு உதவி செய்ய உனக்கு மனதில்லையா? இருதய கடினமா? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம். இரண்டாவதாக, அந்த மனிதனுடைய காரியம் என்ன? அந்த இருதயத்துல இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய். இரண்டாவது இரக்கம். அவன் மனசுல இரக்கமே இல்லை, இருதய கடினம், இரக்கமே இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெறுவார்கள். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு இரக்கம் சுபாவம். உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு இரக்கத்தை சிநேகித்து, ஆண்டவராய் இயேசுவிடத்தில் ஒரு மனுஷன் வரா. ஆண்டவர் சொல்ற, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக போ. அது போய் செய்கிறார். அவன் உடனே தன்னை நீதிமானை காண்பிக்க மனதுள்ளவனாய், ஆண்டவரே எனக்கு பிறன் யார்? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று நீங்க வேதத்தில் சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு பிறன் யார் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார்,
ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி அவன் போகையில் அவன் கல்லர் கையில் பிடிபட்டு கல்லர்களால் தாக்கப்பட்டு கல்லர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை கண்டு அவன் குற்றுயிராய் சாகல, இன்னும் சாக போறான். அவன் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறான், காயப்பட்டு கிடக்கிறான், துணிமணி இல்லாத கிடக்கிறான். அவனை கண்டு அவர் பக்கமாய் விலகி போனான். இரண்டாவதாக ஒரு லேவியன் வருகிறான். அவனும் அவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். அவனுக்கு நன்மை செய்ய அவனுக்கு மனசு இல்லை. அடுத்தது ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன் அவனை பார்த்து மனதுருகி அவனை ரத்த வெள்ளத்துல கிடக்கிற அவனுக்கு உடனே கீழே இறங்கி தன் வாகனத்தை விட்டு இறங்கி தன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை கொண்டு திராட்சை ரசத்தை கொண்டு அவன் காயங்கள் எல்லாம் புண்ணலம் உடம்பெல்லாம் காயங்களை அந்த திராட்சை ரசம் எண்ணெய் போட்டு ஆற்றி தன் சுய வாகனத்தின் அவனை போட்டுக்கொண்டு ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். அந்த மனிதன் பிழைத்துக் கொள்கிறான். ஆண்டவராய் இயேசு கேட்கிற இந்த 3 பேர்ல ஆசாரியன், லேவியன், சமாரியன், இந்த 3 பேர்ல யார் அன்பு கூர்ந்தான்? 3 பேர்ல யார் காரியங்களை செய்யறாங்க? எவன் இரக்கம் செய்தானோ அவனே பிறனிடத்தில் அன்பு கூறுகிறான். இவனுக்கு யார் பிறனாய் இருந்தான்? இரக்கம் செய்தவனே. இரக்கத்தை சிநேகித்து ஒரு சமாரியனை போல நன்மை நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல், இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் வெளியில போய் அந்த பிச்சைக்காரன் நின்று அவனை விசாரிச்சு ஏப்பா சாப்பிட்டியா இல்லையா நின்று அவன் கூட பேசுறதுக்கு கூட அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு பிச்சைக்காரன் போய் நின்று பேசுறதா பெருமை. அவனை போய் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டியாப்பா, உனக்கு வஸ்திரம் இல்லையா, உனக்கு வஸ்திரம் கொடுக்குறேன், உனக்கு சாப்பாடு இல்லை ஆகாரம் கொடுக்குறேன், என் வீட்டுக்குள்ள உட்காந்து அவனை விசாரித்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்குள்ளாக அவனுக்கு மனசுல பெருமை. அவனை கண்டாலே அற்பமாய் எண்ணுதல், தாழ்மை இல்லை. மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ அதை செய்யாமல் போனால், இங்க வேதத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்க வேகமாக. 25வது அதிகாரம் 41லிருந்து. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து 41ல 31லிருந்து வாசிக்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது எதை குறிக்குது? இந்த காரியம் மரணத்திற்கு பிறகு சம்பவிக்கக்கூடிய காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வரக்கூடிய இந்த ஆடுகளை குறித்து இங்க ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. இங்க யாரை குறித்து சொல்றாரு தெரியுங்களா? இங்கே சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய சபையில் இருக்கிற ஜனங்கள். அவர் நல்ல மேய்ப்பன். சபையில் உள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆடுகளாய் இருக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு. மரணத்துக்கு பிறகு அவர் எந்த சிங்காசனத்து, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வேற. உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு.
ஆனா இங்க வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்காரும் போது, நியாயாதிபதியாக உட்காரும் போது, சிறியோர் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். மரணத்துக்கு பிறகு சம்பவிக்கக்கூடிய காரியம், எல்லாரும் உயிரோடு தான் இருப்போம். மரணம் என்பது முடிவல்ல. ஒரு மனிதனுடைய இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மரணத்தில் ஒரு துவக்கம், அடுத்த ஜீவன். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் இயேசுவுக்கு முன்பாக வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகளின்படியே அவர்கள் நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். ஒரு புஸ்தகத்துல ஒவ்வொரு மனிதன் இந்த பூமியில பிறந்தது முதல் மரிக்கிற வரைக்கும் அவன் செய்த நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எல்லாமே எழுதப்படுகிறது, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இது உனக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. இது எப்ப இந்த அறிவு நமக்கு கிடைக்கும்? நீ செய்கிற ஒவ்வொரு நாள் காரியங்களும் உனக்கு தேவை. உன்னுடைய காரியங்கள் மேலே புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்தந்த நாளுக்குரிய ஒரு மனுஷனுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை, அவனை பாதுகாக்கும் 2 தூதர்களை கட்டளையிடுகிறார். ஒரு தூதர்கள் அவரை பாதுகாக்கிறவர்கள், இன்னொரு தூதர்கள் அந்த மனுஷன் காலையில எழுந்ததிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவன் செய்த காரியங்களை எல்லாம் மேல போய் பதிவு எழுதுற வேலை தான் அவனுக்கு வேலை. அவன் எங்க போனா, யாரை பார்த்தா, என்ன பேசுறான், போன்ல என்ன பேசிட்டு இருந்தான், அவன் பார்வையில உண்மையா பார்த்தானா, பரிசுத்தமா பார்த்தானா, அசுத்தமா பார்த்தானா, அவன் சிந்தனை, அவன் யோசனை, பேசுறது, நன்மை தீமை எல்லாம் அந்த ஒவ்வொரு நாளும் அவன் செய்த காரியங்கள் மேலே அந்த டேட் போட்டு, நேரம் போட்டு, டைம் போட்டு எழுதப்படுகிறது. இல்லைன்னு நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அப்படி எழுதப்பட்டு படுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேற்று வரைக்கும் நம்மளை வாழ்க்கை குறித்து எழுதியிருப்பார் என்றால் என்ன எழுதியிருப்பாரு? நம்ம கிட்ட என்ன நன்மை இருக்கும்? நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருப்போம்? அந்த உணர்வை உடையவர்களாக மரணத்துக்கு பிறகு உள்ள காரியங்களை குறித்து சரியான அறிவு, புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பு எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவன் செய்த காரியங்கள் டேட் போட்டு, அவன் சிறு பிறந்ததிலிருந்து அவன் வயது வாரியாக வாலிபத்தில் செய்த பாவங்கள், வாலிப காலத்தில் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், திருமணம் ஆன பிறகு அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் எப்படி நன்மை செய்கிறவனா தீமை செய்கிறவனா எல்லாம் எழுதப்படுகிறது. அது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. இங்கே திருச்சபைக்கு வரக்கூடிய தீர்ப்பு. திருச்சபையில ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக தேவனுடைய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் ஒன்றாய் சேர்க்கப்படுகிறார்கள். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பு மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் நிற்க கண்டேன். இங்கே கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர்தான் மெய்யான தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்துதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கப்படுவார்கள். அவர்களை கர்த்தருடைய சபைதான் இயேசுவை விசுவாசி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. எல்லா ஆடுதான். ஒன்று செம்மறி ஆடு என்பது நீதிமான்களை குறிக்கிறது. வெள்ளாடு என்பது இயேசுவை விசுவாசித்தவர்கள் தான். அவர்கள் துன்மார்க்கர் என்று எண்ணப்படுகிறார்கள். இங்க என்ன காரியத்தை சொல்றார் ஆண்டவர்? எப்படி தீர்ப்பு செய்ய போகிறார் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார்? செம்மறி ஆடுகள் வலது பக்கத்திலே, அவர்கள் செம்மறி ஆடுகளை வலது பக்கமாகவும் வெள்ளாடுகளை இடது பக்கம் நிறுத்துவாராம். வலது பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார். படிங்க.
வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் வாருங்கள் என் பிதாவினால் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன். ஆண்டவர் அவருக்கு சொல்றார், எப்படி என் பிதாவினால் ஏன் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஒரு தேசத்துல காலையில விடியற் கால ஆராதனைக்கு வேகமாக ஓடிட்டு இருக்கிறார். ஒரு நல்ல ஐஸ்வர்யமுள்ள நல்ல வசதி படிச்ச ஒரு மனுஷன். அவர் ஒரு நல்ல ஒரு வக்கீலாக படிச்சு நல்ல வேலையில இருக்கிறவர். வேகமாக விடியற்கால ஆராதனைக்கு ஓடிட்டு இருக்கிறார். வழியில ஒரு மனுஷன் ரொம்ப குளிர் தாங்க முடியாம பனி அப்படியே வெள்ளையா பொழியுது. குளிர் தாங்க முடியாம அப்படியே தடுமாறுறாரு. அப்படியே குளிர் நடுங்கி கொண்டிருக்கிறார். அவனை பார்க்கிறார் அந்த மனுஷன். அவனை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறார். ஐயோ, என்ன இப்படி கஷ்டப்படுறானே. இவர் போட்டிருந்த கோட்டு, ஒரு நல்ல குளிருக்கு நல்ல இதமா போட்டிருந்த கோட்டை ரெண்டா கிழிச்சு அவனுக்கு பாதி கொடுத்துட்டு இவர் அந்த பாதியை போத்திட்டு ஆராதனைக்கு வந்துட்டார். ஆராதனையில உக்காந்தா அப்படியே ஸ்டேஜ பாக்குறார். மேல ஸ்டேஜ்ல பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. என்ன பாக்குறாரு? அந்த ஸ்டேஜ்ல இயேசு நின்று கொண்டிருந்தார். ஆனா இவர் கிழிச்சு கொடுத்தாரு ஒரு ஒரு கோட்டு. அந்த பாதி கிழிஞ்ச கோட்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். அப்பதான் அவர் அறிஞ்சாரு, வழியில இருந்து குளிருக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவா. இயேசுன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் முழு கோட்டையும் கொடுத்துட்டு வந்திருப்பேனேன்னு கண்ணீரோடு அழுதார். அவன் செய்த நன்மை போதுமானதாக இல்லை. வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பசி, தாகம், வஸ்திரம், வியாதி. ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நான் நடத்தி கொண்டிருந்த ஆராதனைக்கு தான் அவங்க வருவாங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் ஆராதனைக்கு வந்துட்டு நான் தொடர்ந்து 2-3 வாரங்களாக ஒரு சகோதரியை நான் கவனித்தேன். அவர்கள் ஒரே 2-3 வாரம் ஆராதனைக்கு வந்தவங்க ஒரே வஸ்திரமா ஒரே புடவையே கட்டிட்டு வந்தது நான் பார்த்தேன். என்ன வாரம் வேற புடவை கட்டிட்டு வரலாமே, என்ன ஒரே புடவையே அவங்க கட்டிட்டு வராங்க. 3 வாரம் 4 வாரம் பக்கமா பாக்குறேன். வாரம் இந்த புடவையை தவிர வேற புடவை இல்லையா? அவர்களுக்கு மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அவங்க 2 பேரும் அவங்க பஸ்ஸுக்கு ஆராதனை முடிஞ்சோன்னு பஸ் ஸ்டாப்புக்கு போக முடியாது. அந்த ஒரே புடவைய எல்லா வாரமும் கட்டிட்டு வந்துச்சு. அந்த சகோதரி இந்த சகோதரி சேர்ந்து கொண்டு பஸ் ஸ்டாப்புக்கு போனாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே இந்த சகோதரிக்குள்ள ஒரு எண்ணம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு புடவை கொடுக்கணும், வாரம் ஒரே புடவை கட்டிட்டு வராங்கன்னு சொல்லி, சிஸ்டர் நீங்க எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது, எனக்கு வீடு பக்கம், நீங்க பஸ் ஏறி நீங்க தூரமா போகணும், வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு போங்களேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்கள உபசரித்து அவங்க பீரவை திறந்து ஒரு புடவையை நல்லா கட்டின புடவை தான். ஆனா ஒரு நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசா இருக்கிற புடவை, அதை கொடுக்கலாம் என்று நினைத்து அவங்க எடுக்க போகும்போது ஒரு யோசனை, நம்ம ஏன் கட்டின புடவை கொடுக்கணும், ஒரு இதுவரைக்கும் கட்டாத ஒரு புது புடவையா இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்லி இதுவரைக்கும் அவங்க கட்டாத இன்னும் உபயோகப்படுத்தாத ஒரு புது புடவை எடுத்து அந்த சகோதரி கையில கொடுத்து, சிஸ்டர் இந்த புடவையை நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த போது அவங்க சந்தோஷமா வாங்கிட்டாங்க. சாப்பாடு கொடுத்து ஒரு புடவை கொடுத்து அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க.
அவங்க சொன்னாங்க, என்னைக்கு அந்த ஏழை சகோதரிக்கு ஒரு புது புடவையை கொடுத்தனோ அன்றையில இருந்து எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள 15-20 புடவை வந்துருது. எனக்கு ஏராளமான வஸ்திரங்களை கர்த்தர் தருக. ஒரே ஒரு புடவை தான் நான் கொடுத்தேன். ஆனா அந்த வருஷம் முழுதும் முடிவதற்குள்ளாக எனக்கு எத்தனை புடவைகளை கடவுள் தருகிறார். என் தரித்திரமே நீங்கிடுச்சு. ஆண்டவராய் இயேசு சொல்கிற, பசியாய் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இயேசு சொன்ன அந்த வசனத்தை நாம் நினைவு கூறணும். நீ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிற, ஒரு பெரிய விருந்து வைக்கிறப்பா, உன்னுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் உள்ள எல்லாத்தையும் அழைச்சி, அவங்கள வசதி படைத்தவங்க, டெய்லி நல்ல ஆகாரம் புசிக்கக்கூடியவர்கள், நல்ல வருமானம் உள்ளவர்கள், உன் சொந்த பந்தங்களை எல்லாம் நீ அழைச்சி நீ விருந்துக்கு கூப்பிடுவாயினா அவர்களும் உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உன்னை அழைச்சி நீ செய்த நன்மைக்கு பதிலாக உனக்கு நன்மை செஞ்சிருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீ ஒரு விருந்து வைக்கும் போது, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வசதி உள்ள உன் சொந்த பந்தங்களை அழைப்பதை விட ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் குருடர்களையும் பிச்சைக்காரர்களையும் இவங்களெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத, ஆகாரம் இல்லாத கஷ்டப்படுகிற ஜனங்களெல்லாம் நீ அழைத்து நீ விருந்து வைப்பாயானால் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் கொடுக்கப்படும். அவங்க உனக்கு திருப்பி செய்ய முடியாது. உனக்கு திரும்ப நீ செஞ்ச நன்மைக்கு பதிலாக உனக்கு திரும்ப அந்த நன்மையை செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீ நன்மை செய்வாயானால் அவர்களுக்கு அதான் பரலோகத்தில் பலன். நன்மை செய்கிற ஒரு சுபாவம் உடையவர்களை எழுப்புதல் காலம் பயன்படுத்த போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இங்கே சொல்லப்படுது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பசியா இருந்து ஆகாரம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க, தாகமா இருந்து எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீங்க. இதெல்லாம் நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இயற்கையா செய்யணும். நன்மை செய்கிற ஒரு சுபாவம் நமக்கு வேண்டும். சுபாவ அன்பு, தேவ அன்பு நமக்குள்ள இருக்கணும். தேவ அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அவன் அறியல என்று அர்த்தம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், லேவியராகமம் 5:1 வாசிங்க. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் நான் கண்டதையும் அறிந்ததையும் தெரியாதிருந்து, ஒருவன் கண்டதையும் கேட்டதையும் அறியாமல் இருந்து, அறிந்ததை தெரியாதிருந்து பாவம் செய்தால், ஒருத்தன் கண்டதையும் கேட்டதையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லனா அது பாவம். அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள், வேதம் சொல்லுது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சொல்லாமல் இருக்க முடியாதுப்பா. இயேசுதான் மெய்யான தேவன் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போற சத்தியத்தை நாங்க காதுல கேட்கிறோம். எத்தனை செய்திகளை காதுல கேட்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொண்டோம். மரணத்துக்கு பிறகு ஒரு நியாயத்தீர்ப்பு என்று அறிந்து கொண்டோம். நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து நான் சொல்லாதிருந்தால் அது எனக்கு பாவமே. சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை கட்டாயம் நான் செய்து ஆக வேண்டும். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நீ சொல்லாதிருப்பாயானால், நீ அறிந்த இயேசுவை, நீ அறிந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லலனா கட்டாயம் பாவம்.
தன்னுடைய நன்மையை மாத்திரம் கருத்தில் கொண்டு அநேகர் சபைக்கு வரும், அநேகர் ஜெபம் பண்றோம். நம்ம நன்மைக்காக மாத்திரம் வேண்டிக்கிறோம். நான் சுகமா இருக்கணும், நான் விடுதலையா இருக்கணும், என் வீட்டுல எந்த பிரச்சனையும் கஷ்டம் வரக்கூடாது, என் வீட்டுல எந்த ஒரு குறைவும் வரக்கூடாது, வீட்டுக்காக என் குடும்பத்துக்காக எனக்காக நான் ரொம்ப வேண்டிக் கொள்றேன், நல்லதுதான். ஆனால் மற்றவர்களுக்கு நான் அறிந்த சத்தியத்தை சொல்லணும், இயேசுவை அறியாதவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அதுதான், இல்லைன்னா அது பாவம். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் அறியாதிருந்தால் நான் பாவம் செய்வேன். இந்த கடைசி நாட்கள்ல பிறரை குறித்த ஒரு கரிசனை, பிறரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை, பிறருக்காக செபிக்கிற ஒரு வாழ்க்கை, பிறருக்காக சரீர பிரகாரமான உதவி மாத்திரம் இல்ல, இது ஆவிக்குரிய. சரீர நன்மை வேறு, ஆவிக்குரிய நன்மை வேறு. சரீர நன்மை செய்துட்டு வஸ்திரம் வேணா வஸ்திரம் கொடுக்கிறது, பசியா இருந்தா ஆகாரம் கொடுக்கிறது, தாகம் வந்தா தண்ணி கொடுக்கிறது, நல்லதுதான். சரீர நன்மை உலகத்தில் இருக்கிற அநேகர் செய்யறாங்க. ஆனா ஒருவன் ஆவிக்குரிய நன்மை என்பது கண்டதையும் கேட்டதையும் நீ சொல்லலனா அது பாவம். ஒரு மனிதனுக்கு இயேசுவை நீ அறிவிக்கணும். இயேசுவை அறிவிப்பாயானால் அவன் கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ வசனத்தை சொல்லு, நீ அறிந்த இயேசுவை சொல்லு, நீ கேட்ட சத்தியத்தை சொல்லு. கேட்டு இதுவரை எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை ஜனங்களை நம்ம அறிவிச்சிருக்கிறோம், நம்ம கண்ட இயேசுவை எத்தனை பேருக்கு அறிவிச்சிருக்கிறோம், நம்ம கேட்ட சத்தியத்தை எத்தனை பேரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவங்க கேட்கிறாங்களோ இல்லை எனக்கு அதுக்கு கவலை இல்லை. கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சொல்லு. நீ சரீர நன்மையை செய்வது முக்கியம், அதை விட அதிக முக்கியம் இயேசுவை, நீ அறிந்த இயேசுவை, நீ வேதத்தில் கண்டுகொண்ட இயேசுவை, நீ கண்டுபிடித்த இயேசுவை, நீ கண்டுபிடித்த அந்த வழியை நீ பிறருக்கு அறிவிக்க வேண்டுமே. நல்ல வழியை, தேவனுடைய வழியை நீ பிறருக்கு அறிவிக்க வேண்டுமே. அதை அறிவியாமல் போனால் நீ பாவம் செய்கிறவனாய் இருப்பாய். சரீர நன்மை செய்கிறோம், ஆவிக்குரிய நன்மை பிறருக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேனே. மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே. இந்த எழுப்புதல் கால ஊழியர்கள் நன்மை செய்கிற சுபாவம் உடையவர்கள், தான் கண்டது கேட்டது எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய தாகம் உள்ளவர்கள். இயேசுவை எவ்வளவு பேருக்கு நாம் சொல்ல வேண்டுமோ, தான் பெற்ற அறிந்த சத்தியத்தை எத்தனை பேருக்கு சொல்ல வேண்டுமோ அந்த வாஞ்சை உள்ளவர்கள் தான் இந்த நன்மை செய்கிற சுபாவம், நன்மை செய்கிற சுபாவம் கொண்டவர்களே கடைசி கால எழுப்புதல் ஊழியர்களாக விளங்குவார்கள். எழுப்புதலுக்கு இப்படிப்பட்டவர்களை தான், அமைதியா உட்கார்ந்து இருக்கிறவங்கல்ல, பிறருக்காக ஜெபிக்கிற தலைமுறை எழும்ப போகிறது. பிறருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள், பிறருக்காக பரிந்து பேசுகிறவர்கள், பிறருக்காக மன்றாடுகிறவர்கள், இவர்கள் நன்மை செய்கிறவர்கள். நாம் அறிந்த நம்முடைய தேசத்தில் தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார். அந்த ஆத்மா இயேசுவை அறியாத மரிக்குமானால் அந்த ஆத்மாவுக்கு பாதாள நரகம் கட்டாயம் கிடைக்கும். அவனை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீ அறிந்த இயேசுவை அவனுக்கு கொடுத்துரு. நீ எப்படி வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறையோ, இயேசுவை அறியாதவன் வஸ்திரம் இல்லாதவன் நிர்வாணியாக இருக்கிறான். இயேசுவை அறிந்தவன் வஸ்திரம், இயேசுவை அவன் தரித்துக் கொண்டவனாக அவனுடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகளாய், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தோளுடையை கொடுத்தார். அந்த தோளுடை தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் இயேசுவை அறியாதவனாக, இயேசு இல்லாதவன், நிர்வாணம் உள்ளவன், வஸ்திரம் இல்லாதவன், இயேசுவை நீ கொடுக்கும் போது அவன் நிர்வாணம் மூடப்படுகிறது. அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவனுக்கு நரகம் இல்லை, அவனுக்கு பாதாளம் இல்லை. இயேசுவை உடையவன் ஜீவனை உடையவன்.
நரகம் என்பது இரண்டாவது மரணத்தை குறிக்கிறது. இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல், அக்னி. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, நீ விபச்சாரம் செய்வதனாலே நீ நரகத்துக்கு போவாய் என்று நான் சொல்ல மாட்டேன். நீ 1000 கொலையை செய்தவனாய் இருக்கலாம், நீ நரகத்துக்கு போவன்னு சொல்ல மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எனக்கு இயேசு வேண்டாம் என்று நீ சொல்கிறாயே, அதுதான் இயேசுவை வெறுக்கிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய நரகத்தை விரும்புகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனை வெறுக்கிறவன், இயேசுவை வெறுக்கிற போட்டு இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். இயேசுவை வெறுக்கிறவர்கள் மரணத்தை, மரணம் என்று சரீர மரணத்தை இல்ல, இரண்டாவது மரணமாகிய அக்னி கடலை விரும்புகிறவர்கள். இயேசுவை நேசிப்பாயானால், இயேசுவை அறிந்தாதானே நீ நேசிக்கணும். இப்ப இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை நீ அறிவிக்கிறவனாக, நீ கண்ட இயேசுவை, நீ அறிந்த இயேசுவை, நீ கேட்ட சத்தியத்தை பிறருக்கு நீ அறிவிக்காமல் போனால் அது பாவம். இயேசுவை நீ கொடுத்தே ஆகணும். இயேசுவை ஒருத்தர் கொடுத்துட்டு அவனுக்கு ஜீவன், நியாயம் தீர்ப்பிலிருந்து அவன் தப்பிக்கிறான். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் தேர்வு செய்கிற, நன்மை செய்கிற சுபாவம் கொண்டவர்கள். நன்மை என்றால் என்ன? நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையாய். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஜனங்களை தேடி போய் பார்க்க முடியல. இன்னைக்கு பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மனத்தாழ்மை இல்ல, ஜாதி பெருமை. அவன் கீழ் ஜாதிக்கார, அவங்கிட்ட போய் நான் இயேசு எப்படி சொல்லட்டும், அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், அவங்கிட்ட போய் என்னுடைய ஜாதி பெருமை எவ்வளவு உயர்ந்த ஜாதி, ஜாதி பெருமை உள்ளவன் நரகத்துக்கு பாத்திரவனாய் இருக்கிறான். மனத்தாழ்மை, எல்லாரும் ஒரே ரத்தத்தால் உண்டானவர்கள். ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்கணும். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், பிறரை அற்பமா எண்ணுகிறவன் பாவம் செய்கிறான். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமா எண்ணாதீர்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்களே. ஒருவனின் அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுபாவம், தேவனுடைய சுபாவம் இல்லாதவர்கள், நன்மை செய்கிற சுபாவம் இல்லாதவர்கள், தெய்வீக அன்பு இல்லாதவர்கள், இந்த எழுப்புதல் கால பணியிலே உன்னை தேவன் தேர்வு செய்ய முடியாது. உன்னுடைய பெருமை உடைக்கப்பட வேண்டும். ஒரு ஏழை எளிய ஜனங்கள் வீட்டில் கூட சுவிசேஷம் அறிவித்து, அவன் எந்த குலமா இருந்தாலும், எந்த கோத்திரமா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், நீ அறிந்த இயேசுவை அவனுக்கு நீ சொல்லுவாயானால், ஒரு குடிசை வீடா கூட இருக்கலாம், அவன் வீட்டுல உட்கார்ந்து நீ அவன் கொடுக்கறத புசிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு தாழ்மை வேணும். சுவிசேஷத்தை நீ, இயேசுவை நீ கொடுக்கணும்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் நீ போகணும். மனத்தாழ்மை வேணும், இரக்கம் வேணும். யாரை கண்டாலும் இரக்கத்தை வெளிப்படுத்தணும். உனக்கு இவ்வளவு சக்தியும் தெரிகிறது, இவ்வளவு தேவனை இயேசுவை நீ அறிந்திருக்கிறாய், உனக்கு கையில நன்மை செய்யக்கூடிய திராணி இருக்கிறது, நீ அதை செய்யாமல் போனால் பாவம். எழுப்புதல் கால ஊழியர்கள் யார்? நன்மை செய்கிற சுபாவம் கொண்டவர்கள், தான் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களையே தேவன் தேர்வு செய்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நம்ம தேவனை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கட்டம் அப்பா. எங்க சுபாவம் இன்னும் மாறின ஆண்டவரே. பெருமை இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, பிறரை அற்பமாய் என்கிற பெருமை, பிறரை அவமதிக்கிற பெருமை, மற்றவர்களுடைய தன்னை உயர்ந்தவன் என்கிற பெருமை எல்லாம் உடைக்கப்பட்டு மனத்தாழ்மையா இருந்தது அப்பா. நம்ம எல்லாரிடத்திலும் நாங்கள் ஓடி போய் எல்லாரிடத்திலும் நாங்கள் பெற்ற காரியத்தை கொடுக்க வேண்டுமே. வஸ்திரம் இல்லாதவர்களை தேடி செல்ல வேண்டுமே. இயேசுவை கொடுத்தாலே அவன் நிர்வாணம் மூடப்படுகிறது. அவனுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் மூடப்பட்ட நியாயத்தீர்ப்பிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறானே. தேவனே, எங்க மேல் விழுந்த கடமை, எங்க மேல் விழுந்த பொறுப்பு எவ்வளவு பயங்கரமானது. இதை நாங்கள் செய்யாமல் போனால் எவ்வளவு இந்த ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய பாவம், இருதயம் கடினம், நன்மை செய்யாத ஒரு சுபாவம், சுயநலம் நிறைந்த ஒரு மனிதன். ஓ தேவனே, எங்களை மன்னிப்பீராக.
எங்களை ரட்சிப்பீராக. நாங்கள் தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக, எவ்வளவு ஜனங்களை தேடி ஓடி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, ஆவிக்குரிய நன்மை செய்கிறவர்களாக, சரீர நன்மை செய்கிறவர்களாக, நன்மை செய்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, மனத்தாழ்மையா எங்களை தாழ்த்தி எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக கர்த்தாவே எங்களை ரட்சியும். எங்களை வல்லமையாக மாற்றும். நன்மையின் சுபாவத்தால் நிரப்பும் ஆண்டவரே. தேவனுடைய தெய்வீக சுபாவத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தெய்வீக அன்பினாலே எங்களை நிரப்பும் கர்த்தாவே. கர்த்தாவே நீ ஒரு சமாரிய ஸ்திரியை நீ சந்திச்சு, ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு ஸ்திரியை சந்தித்து அவளை ரட்சித்து அவளோடு பேசினே. அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டாள். நீ யூதனாய் இருக்க என்னிடத்தில் வந்து தண்ணி கேட்கலாமா? அவள் ஆச்சரியப்பட்டது. இயேசு அவளுக்கு உதவி செய்தார். ஆண்டவராய் இயேசு அவளை ரட்சித்தீரே கர்த்தாவே. எங்கள் சுபாவம் தாழ்மையுள்ள சுபாவத்தால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. இரக்கமுள்ளவர்களாய் எங்களை விளங்க செய்யுங்கப்பா. நியாயம் செய்கிறவர்களாய் இவ்வளவு விஷயம் தெரிந்திருந்தோம், இவ்வளவு எங்களுக்கு வசதிகள் இருந்தோம், சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமான உதவி நன்மை செய்யாதிருந்த பாவமாயிட்டே. எங்களை ரட்சியும். எங்கள் சுபாவங்கள் மாறட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.